இந்தியாவில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீடராக இருந்த தோமா என்பவர், தாமஸ் என்பவர் 1ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்தவத்தை போதித்தார் என்றும், அவர் மூலமாகத்தான் முதலாவது கிறிஸ்தவம் இந்தியாவில் தோன்றியது என்றும், அவர் கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் போதித்ததால் கொல்லப்பட்டார் என்றும், அவருடைய கல்லறை சென்னையில் இருக்கிறது என்றும் ஒரு நம்பிக்கை. இது பல இந்திய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெருமையான காரியமாகவும், கிறிஸ்தவம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு இது ஒரு ஆதாரமாகவும் இருக்கு. ஆனால் இவர்கள் நம்புவது போல உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக இருந்த தாமஸ் என்பவர் இந்தியாவிற்கு வந்தாரா? சென்னையில் இருப்பது அவருடைய கல்லறை தானா? மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக இருந்த ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாரா? இந்தியாவில் வந்து கிறிஸ்தவ மதத்தை போதித்தாரா? அப்படி போதித்ததால் அவர் சென்னையில் வச்சு கொல்லப்பட்டாரா? அவருடைய கல்லறை சென்னையில் தான் இருக்குதா? அல்லது இது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதையா? முதலாவது, இந்த கதை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆச்சரியம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாகிய பைபிளில் இப்படி தோமா என்பவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் இந்தியாவுக்கு வந்தார்னு எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது. இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராகிய தோமா என்பவர் இந்தியாவுக்கு வந்தார் என்று சொல்கின்ற ஒரே ஒரு கிறிஸ்தவ புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்கின்ற ஒரு புத்தகம். இது சிரியாவில் 3ஆவது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த அந்த சமயத்துக்கு 200 வருஷங்களுக்கு பிறகு. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்கின்ற இந்த புத்தகம் பைபிளில் கிடையாது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவ சபை இதை நிராகரிக்குது. இது ஒரு பொய்யான புத்தகம் அப்படின்னு. கத்தோலிக்க சபையிலையும் சரி, புராட்டஸ்டன்ட் சபையிலையும் சரி, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சிலையும் சரி, இந்த புத்தகத்தை யாரும் ஏற்றுக்கல. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த புத்தகத்தில் பலவித வினோதமான மந்திர தந்திர கதைகளெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போது கிறிஸ்தவத்தோடு தொடர்புடைய ஒரே ஒரு புத்தகமாகிய இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸில் மட்டும்தான் இந்த தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த புத்தகமும் மந்திரஜால கதைகள் நிறைந்தது. அப்போ அதை வைத்து அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குதே தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார்ன்ற கதை, அதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அதில் இந்தியா என்று குறிப்பிடப்பட்டிருப்பது இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இந்திய நாட்டை குறித்து அல்ல. இந்தியா என்று அந்த காலத்திலே அவர்கள் குறிப்பிட்டது அரேபியா, எத்தியோப்பியா, பெர்சியா போன்ற நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரதேசம். இயேசுவின் சீடராகிய தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் என்கின்ற அந்த கதை ஒரே ஒரு சோர்ஸில் தான் இருக்குது. அதுவும் இயேசு வாழ்ந்து 200 வருஷங்களுக்கு பிறகு எழுதப்பட்டது. அதில் கற்பனை கதைகள் தான் இருக்குதே தவிர வரலாறு கிடையாது. சரி, அடுத்து சென்னையில் தோமாவினுடைய கல்லறை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? சென்னையில் இருக்கும் மிக பிரபலமான சாந்தோம் பெசிலிக்கா என்கின்ற அந்த சர்ச், அது இந்த தாமஸனுடைய கல்லறை மேலே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே சரித்திரம் என்ன சொல்லுது? இந்த சாந்தோம் சர்ச் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த கல்லறை, அதாவது இந்த தோமாவின் கல்லறைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த கல்லறை போர்ச்சுகீஸ் நாட்டவர்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கல்லறை இருந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை சரித்திரத்தில். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராகிய தாமஸ் அந்த இடத்துல புதைக்கப்பட்டார், அது அவருடைய கல்லறை அப்படின்னு சொல்லி எந்த விதமான சரித்திர சான்றுகளும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த கிறிஸ்தவ சபையும் அப்படி ஒரு கல்லறை இருந்ததாக எழுதி வைக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இந்த தோமாவினுடைய எலும்புகள் எடிசா என்கின்ற இடத்துல, துருக்கின்னு இப்போ ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு 4ஆவது நூற்றாண்டில் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதை இப்போ இந்த சென்னையில் இவருடைய கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதற்கு முற்றிலும் எதிர்மாறாக இருக்குது. அப்போது 1500 வருஷங்கள் வரைக்கும் இந்தியாவில் தோமாவினுடைய கல்லறை இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்றுகளும் இல்லை. அது மட்டும் இல்லை, அதற்கு முன்னால் இருந்த ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இந்த தோமாவின் உடல் புதைக்கப்பட்டதை குறித்து முற்றிலும் முரணான ஒரு கதை இருக்குது. அப்படின்னா இந்தியாவுக்கு இவர் வந்தார் அப்படிங்கிற இந்த கதை எங்கிருந்து வந்ததுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சரி, அடுத்தது, இந்த தாமஸ் இருக்கார் இல்லையா தோமா, இவர் இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிற கதையோட கேரள மாநிலம் தொடர்புடையது. எப்படின்னு தெரியுமா? கேரளாவில் செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பிரிவு இருக்கிறாங்க. இவங்க தான் முதலாவதாக இந்தியாவிலே உருவான கிறிஸ்தவ குழு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய சபை 1ஆம் நூற்றாண்டில் தோமா தொடங்கி வச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோமா என்கின்ற அந்த தாமஸ் 1ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு கேரளாவில் பல சர்ச்சஸை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிறாங்க. இவங்க சபை அதிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறது இவங்களுடைய கூற்று. ஆனால் இவங்க சொல்கிறது உண்மை என்பதற்கு எந்த விதமான தொல்பொருள் சான்றுகளோ அல்லது ஆவண ஆதாரங்களோ கிடையாது.
அநேகமாக தோமா வந்து கேரளாவில் சர்ச்சஸ் எல்லாம் கட்டினார் அப்படிங்கிற அந்த கதை பின்னாட்களில் சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த கிறிஸ்தவர்கள் தங்களோடு கொண்டு வந்த பாரம்பரியம், அப்புறம் இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்கின்ற இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த கதை, இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இந்தியாவுக்கு ஏற்றபடி மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு போர்ச்சுகீஸ் வந்தப்போ அவங்க இந்த கதையை டெவலப் பண்ணி அவங்களுடைய மிஷனரி மற்றும் காலனி ஆதிக்க வேலைகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆக தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிற இந்த கதை இப்படிப்பட்ட பல்வேறு விதமான வழிகளில் உருவாகி வந்திருக்கு. சரி, இப்போது வரலாற்று ஆசிரியர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? வரலாற்று ஆசிரியர்கள், கிறிஸ்தவ ஆசிரியர்களும் கூட தோமா இந்தியாவிற்கு வந்தார் என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு நம்பகத்தகுந்த வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பைபிள் என்பது கிறிஸ்தவர்களுடைய புனித நூல். அதுலேயே நிறைய பொய்களும் கட்டுக்கதைகளும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்கின்ற அந்த கதை இருக்கே, அது அந்த பைபிள்லேயே இல்லை. ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் என்கிற கிறிஸ்தவ சபையினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தில் தான் தோமா இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிற கதை இருக்குது. பைபிளில் இருக்கிற கதைகளே பொய்யாக இருக்கும்போது கிறிஸ்தவர்களை நிராகரிக்கின்ற இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸில் இருக்கின்ற கதையை உண்மைன்னு கிறிஸ்தவங்க நம்பிக்கிட்டு இருந்தா அதில் என்ன நியாயம் இருக்குது? அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக இருந்த தோமா என்பவர் இந்தியாவிற்கு வந்தார் என்பதற்கும், அவர்தான் கிறிஸ்தவ மதத்தை இங்கே முதலாவதாக பரப்பினார் என்பதற்கும், அவர் இந்தியாவிலே கொல்லப்பட்டார், சென்னையிலே அவருடைய கல்லறை இருக்கிறது என்பதற்கும் எந்த விதமான சரித்திர ஆதாரங்களும் இல்லை.